السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். தஸ்கீர் என்ற பாடத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து தஸ்கீரில் முதல் பகுதியில் 4 பாடத்தை நாம் கண்டோம். தஸ்கீர் என்றால் என்ன? ஒரு வார்த்தைக்கு சிறியது அல்லது இலக்காரமானது அல்லது குறைவாக இருக்கிறது என்பதை குறிப்பதற்காக தஸ்கீர் சீகா பயன்படுத்தப்படும் என்றும், அதே போல ஃபுஐல் வசனில் வரும் 3 எழுத்தாக இருந்தால் அதற்கு தஸ்கீர் ஃபுஐல் வசனும், 4 எழுத்தாக இருந்தால் அதற்கு தஸ்கீர் ஃபுஐல் வசனும். அதே போல ஒரு 4 எழுத்திலிருந்து அந்த 4வது எழுத்து தனீஸுடைய தாவாகவோ இல்ல தனீஸின் மகசூரான அலிஃபாகவோ மம்தூதான அலிஃபாகவோ அல்லது அலிஃப் நூன் ஜாயிதாவாக இருந்தாலோ அல்லது அஃஆல் வஸ்னில் வந்தாலோ அப்பொழுது அந்த 4 எழுத்துக்கு ஃபுஐல் வஸ்ன் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்றும், அதே போல 4 எழுத்து அசலாக இருந்து 5வது எழுத்து 6வது எழுத்து தனீஸுடைய தாவாகவோ அதே போல அலிஃப் இன்சா மம்தூதான அலிஃபோ அல்லது மக்சூரான அலிஃபோ அல்லது அலிஃபுன் ஜாயிதாகவோ வந்தாலோ அப்ப 4 எழுத்தின் ஃபுஐல் வசன் கொடுக்க வேண்டும் என்றும், அதே போல் கடைசியாக 2ஆம் எழுத்து இல்லத்தாக இருந்தால் ஒரு அம்சாவை விட்டும் அலிஃபாக மாறியிருந்தால் அல்லது அந்த அம்சாவுடைய நிலைமை தெரியவில்லை என்றால் அப்பொழுது அலிஃபாக இருந்தால் அல்லது அந்த அதிகப்படியான அலிஃப் ஜாயிதாவான அலிஃபாக 2ஆம் எழுத்து இருந்தால் அப்பொழுது அதற்கு நாம் தஸ்கீர் எடுக்கும் பொழுது அந்த அலிஃபை வாவாக மாற்ற வேண்டும் என்றும், இல்லத்தாக எழுத்து பொதுவாக இருந்தால் அதனுடைய அசலின் பக்கம் திருப்ப வேண்டும் என்றும் நான் தெளிவாக கடந்த பாடங்களில் கண்டு கொண்டிருக்கோம். நான் முன்னாடியே கூறியதை போல இந்த 3ஆம் பாகம் நம்மளுக்கு முன்னாலே போன அதே மாதிரி இது இருக்காது. காரணம், இங்க மொத்தமா பாடங்களை மொத்தமாக நடத்திவிட்டு அந்த மொத்த பயிற்சிகளை பின்னாடி தருகிறார்கள். அதனால நாம் பாடத்தை முடித்து விட்டோம். ஒரு நீண்ட பயிற்சி தஸ்கீருக்காக நம்மளுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அதே போல் இதில் நம்மளுக்கு என்ன கொடுக்கிறார்கள்? கேள்வி பதில்களும் நம்மளுக்கு கொடுக்கிறார்கள். அந்த கேள்விகள் பதில்களையும் பார்ப்போம், அதுக்கு பயிற்சிகள் பார்ப்போம். இன்னும் இதுல கூடுதல் தகவல்களாக எடுத்துக்காட்டுகள், நிறைய எடுத்துக்காட்டுகளும் நமக்கு தருகிறார்கள். வாருங்கள், இது அனைத்தையும் தொடர்ந்து நாம் என்ன செய்வோம், காண்போம். இதை கண்டு முழுமையாக முழு பயனையும் அடைவோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் நாம் பயிற்சிகளில் கேள்வி பதில்களை கண்டோம். அதிலே பாதி கேள்வி பதில்களை கடந்த பாடத்தில் கண்டுவிட்டோம். இன்னும் சில கேள்வி பதில்கள் இருக்கின்றன. வாருங்கள், அதை தொடர்ந்து நாம் காண்போம். யகூலூன, அவர்கள் கூறுகிறார்கள். இது அடுத்த கேள்வி. யாரு? இலக்கண அறிஞர்கள் கூறுகிறார்கள். இன்ன தஸ்கீர, நிச்சயமாக தஸ்கீர் என்பது யருத்துல் ஹுரூஃப, ஹர்ஃபுகளை திருப்பும், அல்லதி பிஹா இஅலாலுன், எந்த ஹர்ஃபுகளை கொண்டு இஅலால் ஏற்பட்டதோ அத்தகைய ஹர்ஃபுகளை திருப்பும், இலா உசூலிஹா, அந்த ஹர்ஃபுகளின் அசல்களின் பக்கமே திருப்பும் என்று கூறுகிறார்கள். நம்ம படிச்சோம்ல, ஏலால்னா என்னது? நம்ம பெரும்பாலும் படிச்சோம் 2வது பாகத்துல. என்னது? ஒரு அலிஃப வாவா மாத்துறது, வாவ யாவா மாத்துறது, யாவ அம்சாவா மாத்துறதுன்னு ஒரு பெரிய பாடம் படிச்சோம். இல்லத்தான வார்த்தைகளுக்கு சில மாற்றங்கள் வரும். அந்த காரணங்கள் சட்டத்தின்படி இருந்தால் அந்த மாற்றங்கள் வரும் என்பதை படித்தோம் அல்லவா? அப்படி ஏலால் உண்டாகி சில மாற்றங்களை ஏற்று வேறு வார்த்தைகளாக வேறு எழுத்துகளாக மாறியது மீண்டும் அதன் அசலின் பக்கமே திரும்பும். எப்பொழுது? தஸ்கீரின் சமயத்தில். அதான் சொல்றாங்க, தஸ்கீர் என்பது ஹர்ஃபுகளை, ஏலால் ஏற்பட்ட ஹர்ஃபுகளை அதன் அசல்களின் பக்கமே திருப்பும் என்று இலக்கண அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதை நீ எப்படி தெளிவுபடுத்துவாய்? அவங்க சொல்றதை நீ எப்படி தெளிவுபடுத்துவாய் அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம இப்ப தெளிவுபடுத்தணும் பதில்ல. பாருங்க எப்படி தெளிவுபடுத்தணும். அல் அஸ்மா உல்லதி
இன்கலப ஃபீஹா ஹர்ஃபுல் இல்லத்தில் அஸ்லு. இல்லத்துடைய அசலான எழுத்து அந்த இஸ்முகளிலே புரண்டது அத்தகைய இஸ்முகளாகிறது. இலா ஹர்ஃபி இல்லத்தின் ஆகர, வேறொரு இல்லத்துடைய ஹர்ஃபின் பக்கம். ஒரு இல்லத்தின் அசலான ஹர்ஃபு எந்த பெயர் சொல்களிலே புரண்டதோ அத்தகைய பெயர் சொல்களாகிறது. யுரத்துல் அல் ஹர்ஃபல் முபதல இந்த தஸ்கீரி இலா அஸ்லிஹி. அந்த மாற்றப்பட்ட ஹருஃபு திருப்பப்படும். இந்த தஸ்கீரின் சமயத்தில் அந்த முபுதல் மாற்றப்பட்ட அந்த ஹருஃபு திருப்பப்படும். இல அஸ்லிஹி, அந்த ஹருஃபின் அசலின் பக்கமே திருப்பப்படும். சரியா? தக்கூறு, நீ கூறுவாய். ஃபி பாபின், பாபிலே நீ கூறுவாய். காரின், காரிலே கூறுவாய். ஆபின், ஆபிலே நீ கூறுவாய். அதே போல கீமத்தின், ரீலத்தின், மீத்தத்தின் என்பதிலே நீ கூறுவாய். புவைபுன், உவைருன், உயைபுன், உவைமத்துன், உவைலத்துன், முவைத்தத்துன் என்று கூறுவாய். இப்ப பாருங்க, பாபுன், இதுல அலிஃப் வந்துச்சு. இதோடைய அசல் வாவு, அது புவைபுன் மாறிடுச்சு. வாருன், இதோடைய அசல் அலிஃப் வந்திருக்கு, ரெண்டாவது எழுத்து. இதோடைய அசல் வாவு உவைருன் என்று மாறிடுச்சு. ஆபுன், இதோட ரெண்டாவது அலிஃப் வந்திருக்கு, இதோடைய அசல் யா, அதனால உயைபுன் மாறிடுச்சு. கீமத்துன், இதோடைய அசல் வாவு, அப்ப யா வாவா மாறிடுச்சு. உவைமத்துன், வெயிலத்துன், இதோடைய அசல் என்னது வாவு, அதனாலதான் அதோடைய தஸ்வீர் எடுக்கும்போது உவைலத்துன் மாறிடுச்சு. மீத்தத்துன், இதோடைய அசல் வாவு யாவா இருக்கு, ஆனா வாவு தான் அசல், அதனாலதான் அது மறுபடியும் தஸ்வீர் எடுக்கும்போது முவைத்தத்துன் மாறிடுச்சு. இந்த ஏன் மாறிடுச்சு, இதோடைய அசல் என்ன எல்லாம் பாடத்துல பார்த்துட்டோம். ஆனா எப்படி கொஸ்டின் ஆன்சர் எழுதும் போது இது எழுதுனா போதும். சரியா? இப்ப பாப் என்றால் கதவு, சின்ன கதவு. குகை, சின்ன குகை. அதே போல ஆபனா குறை, குறைனா சின்ன குறை. கீமத்னா மதிப்பு, குவைமத்னா சின்ன மதிப்பு. ரீலத்து, அப்ப ரீலத்து உவைலத்து, இது நான் பார்த்தோம். என்னது? சதி செய்தல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது சிறிய சதி அப்படின்னு அர்த்தம். மீத்தத்துனா இறந்த, அந்த இறந்ததை பார்த்து கூறக்கூடிய வார்த்தை. இறந்த அந்த சடலம். மொய்த்ததுனா இறந்த சின்ன சடலம். சரியா? அடுத்து பாருங்க. மதா துகுல்லபுல் அலிஃபு ஸானியத்து ஃபில் கலிமத்தி வாவன். ஒரு வார்த்தையிலே வாவாக, இரண்டாவது அலிஃப் ஒரு வார்த்தையிலே எப்பொழுது வாவாக புரட்டப்படும். வமதா துகுல்லபு யாஉன் ஃபித் தஸ்கீரி. யா தஸ்கீரிலே யா எப்பொழுது புரட்டப்படும். சரியா? அப்ப ஒரு வார்த்தையில் ஒரு இரண்டாவது அலிஃப் எப்பொழுது வாவாக புரட்டப்படும், எப்பொழுது என்ன செய்யப்படும்? தஸ்கீரிலே. மத்தா துக்குலபு யா அன் ஃபி தஸ்கீரி, எப்பொழுது அந்த இரண்டாவது அலிஃபு யாவாக புரட்டப்படும்? தஸ்கீரிலே. அதுதான் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரியா? அப்ப ரொம்ப இலகுவானதுதான். ஒரு ரெண்டாவது அலிஃப் வந்துருச்சுன்னா எப்ப வாவா புரட்டப்படும்? மத்தா துக்குலபு யா அன், எப்பொழுது யாவாக புரட்டப்படும் சொல்லணும். ரெண்டாவது துக்குலபு, அதான் பதில். பாருங்க, துக்குலபுல் அலிஃபு ஸானியத்து ஃபில் கலிமத்தி வாவன், ஒரு வார்த்தையிலே வாவாக இரண்டாவது அலிஃப் புரட்டப்படும். இதா கானத், அந்த இரண்டாவது அலிஃப் ஆகியிருந்தால். முன்கலிபத்தன் அன் ஹம்சத்தின், ஹம்சாவை தொட்டும் புரண்டதாக ஆகியிருந்தால். மிஸ்லு, உதாரணம். அகலு, அதிகம் உண்பவன். உதாரணமாக, அதிகம் உண்பவன். அஸ்லுஹா, அந்த அகலு என்ற வார்த்தையின் அசலாகிறது அகலு. ஆக்கலுன்னு சொல்லணும். அதான் என்னது? அகலு, அதோடைய அசல் என்னது? அக்கலுவா இருக்கும். இது ஆக்கலு. அப்ப இது ஏன் அக்கலு, ஏன் ஆக்கலு மாறிச்சுன்னா நம்ம பாடத்துல பார்த்துட்டோம். அதெல்லாம் நம்ம ஒரு கேள்விக்கு பதில நம்ம என்ன செய்ய தேவையில்ல, கொண்டு வர தேவையில்லை. இந்த பாடம் முன்னாடி போனது அதே வார்த்தையை தான் நம்ம என்ன செய்யணும், ஒரு பதிலா எப்படி எழுதணும்னு மட்டும்தான் இதுல பாக்குறோம். சரியா? அப்ப எப்படி எழுதணும், நம்ம அந்த அம்சாக்கு உடைய விளக்கம்லாம் நம்ம பதில கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஷார்ட்டா எழுதுனா போதும். சரியா? இதே வார்த்தையை நம்ம மேல விளக்கிட்டோம். அதனால இங்க ஒரு ஆன்சருக்கும் நீங்க அதே பாடத்தை அப்படியே எழுதி வைக்கணும்னு அவசியம் இல்லை. கேள்வி கேட்கும் பொழுது பரீட்சையில் என்னது இவ்வளவு சிறியதாக எழுதினா போதும். சரியா? இப்போ பாருங்க. தக்கூலு, நீ கூறுவாய். ஃபி தஸ்கீரிஹா, அந்த அக்கலு என்ற வார்த்தை கலிமாவை, ஆக்கலு என்ற கலிமாவை தஸ்கீர் செய்வதில் நீ கூறுவாய். உவை கீழு, உவை கீழு என்று கூறுவாய். ஏன்? ஒரு அம்சா, இரண்டாவது எழுத்து ஒரு அம்சாவில் இருந்து அலிஃபாக மாற்றினால் அதற்கு உவைக்கீழ் என்று கூற வேண்டும். அந்த வாவாக மாற்ற வேண்டும்.
இந்த அலிஃபை வாவாக மாத்தி தஸ்கீரில் கொண்டு வர வேண்டும் என்று படிச்சோம்ல. அதானே கேட்டாங்க. எந்த கலிமாவில வாவாக ஒரு ரெண்டாவது அலிஃப் புரட்டப்படும்னு. அப்ப ஆ ரெண்டாவது எழுத்து அலிஃபு, அது என்ன செஞ்சிட்டோம், வாவாக புரைச்சு தஸ்கீர்ல கொண்டு வந்துட்டோம். அல்லது ஜாயிதத்தின், அதிகப்படியான ஹம்சாவை தொட்டும் புரண்டதாக அந்த இரண்டாவது அலிஃப் ஆகியிருந்தால் வாவாக அந்த கலிமாவிலே இரண்டாவது அலிஃப் புரட்டப்படும். உதாரணம் ஃபாதிலுன் ஃபுவைலிலுன். இப்ப சிறப்பானவன், சிறப்பான சிறுவன். இப்ப உதாரணமாகிறது ஃபாதில் ஃபுவைலில். அப்ப இதுல ஃபாயில் வஸன ஃபா ஐன் கலிமா லாம் கலிமா, இந்த அலிஃப் என்பது ஜாயிதா. அப்ப இரண்டாவது அலிஃபு ஜாயிதாவாக இருக்கக்கூடிய ஜாயிதாவாக ஆகியிருந்தால் சரியா. அப்ப எப்படி அர்த்தம் வைக்கணும்? அவு ஜாயிதத்தன் இதா கானத் ஜாயிதத்தன். இந்த இரண்டாவது அலிஃபு ஜாயிதாவாக இருந்தால் சரி, இத போய் இதா கானத்துல போய் என்ன செய்யணும்? இந்த இதா கானத் முன்கலிபத்தன் இதா கானத் ஜாயிதத்தன். அப்ப முன்கலிபத்துல போய் என்ன செய்யணும்? அத்துஃப் வைக்கணும் சரியா. இப்ப அந்த இரண்டாம் அலிஃபு அதிகப்படியானதாக ஆகியிருந்தால் அப்பொழுதும் என்ன செய்யப்படும்? வாவாக புரட்ட வேண்டும். அல்லது மஜ்ஹூலத்தல் அஸ்லி, அசல் அறியப்படாததாக ஆகியிருந்தால். இந்த இரண்டாவது அலிஃப் ஆகியிருந்தால், அசல் அறியப்படாததாக ஆகியிருந்தால் ஒரு கலிமாவிலே வாவாக அந்த இரண்டாவது அலிஃப் புரட்டப்படும். உதாரணம் சாபுன் சுவைபுன். சாப் சுவைபை போல. அப்ப சாப் அதே போல அதுக்கு என்னது இது எடுக்கும் பொழுது தஸ்கீர் எடுக்கும் பொழுது சுவைன்னு படிச்சோம். நம்ம இது மேலேயே சொன்னோம். இந்த அலிஃபுன்றது என்னது? அசலா? இதோடைய அசல் என்ன என்று தெரியவில்லை. ஏன்னா அதுக்கு ஜம்மு தக்சீர் கிடையாது. அதே போல இது ஒரு மஸ்தர்ல இருந்து வரவில்லை. ஒரு மஸ்தர்ல இருந்து வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். ஒரு ஃபேலை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம்னா படிச்சோம். இதுக்கு என்ன கிடையாது, மஸ்தர்ல இருந்து வந்த பிளந்தெடுக்கப்பட்ட வார்த்தை இல்லை சரியா. அப்படி இருந்தாதான் அதோடைய அசலை கண்டுபிடிக்க முடியும். ஆனா இது அப்படி இல்லாததுனால இதுக்கு அசலே கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு என்னது? கசப்பான மரத்தின் சாறு, அதான அர்த்தம் கொடுத்தோம். கசப்பான மரத்தின் சாறு என்ற அர்த்தம். அதே போல்தான் சுவைபுனா அந்த சாறு, குறைவான சாறுன்னு அர்த்தம் சரியா. அப்ப இதே வார்த்தை மேல பாடத்துலயும் பார்த்தோம் சரியா. அடுத்து பாருங்க, துக்குலபுல் அலிஃபு ஸானியத்து ஃபில் கலிமத்தி யாஅன். ஒரு வார்த்தையிலே இரண்டாவது அலிஃப் புரட்டப்படும், யான் யாவாக புரட்டப்படும். இதா கான அஸ்லுஹா யாஅன், அந்த இரண்டாவது அலிஃபுடைய அசல் யாவாக ஆகியிருந்தால் யாவாக அந்த வார்த்தையிலே இரண்டாவது அலிஃப் புரட்டப்படும். உதாரணமாக நாபுன் நுயைபுன். உதாரணமாக நாபுன் நுயைபுன். அப்ப இந்த நாப் இருக்குல்ல, நாபுடைய அசல் என்ன? என்ன வரும்? யா. அதனாலதான் இந்த அலிஃபுடைய அசல் தெரிஞ்சிச்சுன்னா அதை யாவா புரட்டிடணும்ல. அதான பாடத்துல பார்த்தோம். அப்ப நாபுன், இதுல ரெண்டாவது அலிஃபுடைய அசல் என்னது? யா. அதனாலதான் என்னவா படிச்சிட்டோம்? நுயைபுன்னு படிச்சோம். அப்ப இது எப்படி தெரியுது நம்மளுக்கு? யாத அசல் அன்யாபு, கடவாய்ப்பல்னு அர்த்தம். நுயைபுனா சின்ன கடவாய்ப்பல்னு அர்த்தம். அப்ப இதோடைய பன்மை எடுக்கும்போது, நாபுடைய பன்மை எடுக்கும்போது அன்யாபு, அங்க யா வருது. அன்யாபுன்னு அந்த யா வச்சுதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் யாத அசல்னு நுயைபுன்னு சரியா. அடுத்து பாருங்க, மத்தா துக்குல்லபுல் வாவு ஸானியத்து ஃபில் கலிமத்தி யாஅன் இந்த தஸ்கீரி. தஸ்கீரின் சமயத்தில் இரண்டாவது வாவ், எந்த ஒரு வார்த்தையிலே இரண்டாவது வாவ் தஸ்கீரின் சமயத்தில் எப்பொழுது யாவாக புரட்டப்படும்? ஒரு வார்த்தையில இரண்டாவது வாவு தஸ்கீரின் சமயத்தில் எப்பொழுது யாவாக புரட்டப்படும்? அதான் இப்ப பார்க்க போறோம். அதுக்கு பதில் என்ன? துக்குலபுல் வாவு ஸானியத்து ஃபில் கலிமத்தி, ஒரு வார்த்தையிலே இரண்டாவது வாவ் புரட்டப்படும், யாவாக புரட்டப்படும். இந்த தஸ்கீரின் சமயத்தில் யாவாக புரட்டப்படும். இது அக்கான அஸ்லுஹா, அந்த வாவின் அசல் ஆகியிருந்தால், அந்த இரண்டாவது வாவின் அசல் ஆகியிருந்தால் யாவாக ஆகியிருந்தால் யாவாக புரட்டப்படும். அதானே படிச்சோம். அப்ப அந்த வா வந்திருக்கு, அந்த வாவுடைய அசல் யாவா இருந்தா யாவா புரட்டிடுவோம். உதாரணம் மூக்கினுன் முயைகினுன் சரியா. உறுதியாக இருக்கக்கூடியவன், உறுதியாக இருக்கக்கூடிய சிறியவன் சரியா. அப்ப ஐக்கன, அப்ப அந்த வசன நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்னது? ஐக்கனன் யாதா வருது சரியா. அந்த யாதா என்னது? நம்ம ஃபேல வச்சுதானே ஒரு அசலை கண்டுபிடிப்போம். இல்லாட்டி மஸ்தரை வச்சு, இல்லாட்டி ஜம்மு தக்சீர் வச்சு. மேலேயே அதோடைய காரணங்கள் பாடம் தெளிவா பார்த்துட்டோம். அப்ப இதே எப்படி இதே வார்த்தை தானே மேலேயும் கொடுத்துருந்தாங்க சரியா. அப்ப இதற்கு அசல் யாதான். அதனால அந்த வாபை யாவாகவே புரட்டிடணும் அந்த அசலின் பக்கமே. அப்ப எப்படி அப்ப மூக்கினும்னா முவைக்கினும் படிச்சிடக்கூடாது, முயைக்கினும் தான் என்ன செய்யணும்? படிக்கணும் சரியா. அப்ப பார்த்தாச்சு. அடுத்து வாங்க, கடைசி கேள்வி பதில். மத்தா துக்குல்லபுல் யா உஸ்ஸானியத்து ஃபில் கலிமத்தி வாவன் இந்த தஸ்கீரி. ஒரு வார்த்தையில இரண்டாவது யா தஸ்கீர் எடுக்கும் சமயத்தில் எப்பொழுது வாவாக புரட்டப்படும்? இரண்டாவது யா தஸ்கீர் எடுக்கும் சமயத்தில் எப்பொழுது வாவாக புரட்டப்படும் என்பதை என்ன செய்ய போகிறோம்? பார்க்க இருக்கின்றோம்
சரியா? பாப்போமா? பாருங்க. துக்குலபுல் யா உஸ்ஸானியது, இரண்டாவது யா புரட்டப்படும். ஃபில் கலிமத்தி, ஒரு வார்த்தையிலே புரட்டப்படும். வாவன், வாவாக புரட்டப்படும். இந்த தஸ்வீரி, தஸ்வீர் இருக்கும் சமயத்தில் வாவாக புரட்டப்படும். இதாக்கான அஸ்லுஹா வாவன், அந்த இரண்டாவது யாவின் அசல் வாவாக ஆகியிருந்தால் வாவாக புரட்டப்படும். மிஸ்ல உதாரணம் கீமத்துன், குவைமத்துன். கீமத் என்றால் என்னது? ஒரு மதிப்பு. குவைமத்துனா சிறிய மதிப்புன்னு அர்த்தம். அப்ப இதோடைய கீமத்தோடைய அசல் என்னது? யா இல்ல வாவுதான். சரியா? அந்த வாவுதான் அசல். அதனாலதான் அந்த அசலின் பக்கமே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? திருப்பிட்டோம். சரியா? நம்ம அந்த பாடத்துல படிச்ச அப்படியோ எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம பாடத்துல என்ன படிச்சோமோ அதை சுருக்கி எதை சொன்னால் போதுமோ அதை மட்டும் நாம் பதிலில் கூற வேண்டும். ஒரு கேள்விக்கான பதிலில் நாம் என்ன செய்ய தேவையில்லை. நம்ம பாடத்துல பெருசா படிச்சோம் இந்த பாடம், அதுல ஒரு ஒரு பேராவே கொடுத்திருந்தாங்க. நம்ம என்ன செஞ்சுட்டாங்க, அவ்வளோலாம் விளக்கணும் தேவையில்ல. அது ஷரஹ். அவ்வளோலாம் நம்மளுக்கு ஷரஹ்லாம் கேட்கல. வெறும் எப்பொழுது புரட்டப்படும் அவ்வளவுதான். நம்ம என்னது சுருக்கமா இதை மட்டும் சொன்னா போதும் ஒரு கேள்வியின் பதிலிலே. அதற்குதான் இந்த கேள்வி பதில் பயிற்சியை நாம் காண்கிறோம். இதோடைய விளக்கம்லாம் அங்கேயே தெளிவா பார்த்துட்டோம். அது எல்லாத்தையும் நம்ம படிச்ச எல்லா விளக்கத்தையும் என்ன செஞ்சிடக்கூடாது, இதுக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. சரியா? இது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள். இந்த கேள்வி பதிலுக்கான முடிஞ்சு விட்டது. அடுத்து நமக்கு நமூதஜுன் இருக்கிறது. நமூதஜுன் முடித்துவிட்டு நாம் என்ன செய்வோம்? அடுத்து பயிற்சிகள் தருவுகிறார்கள். அந்த பயிற்சிகளையும் தொடர்ந்து காண்போம். இப்பொழுது வாருங்கள், நமூதஜி நாம் இதில் இந்த பாடத்தில் சிலதை பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த பாடங்களையும் நாம் என்ன செய்வோம்? தொடர்ந்து காண்போம். இப்பொழுது நாம் நமூதஜுன் ஃபி தஸ்கீரில் அஸ்மாஇல் ஆத்தியதி, பின்வரும் பெயர் சொல்களை தஸ்கீராக்குவதிலே உள்ள எடுத்துக்காட்டு. அதுதான் என்ன செய்ய போறோம், இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம். அப்ப சில வார்த்தைகளுக்கான எடுத்துக்காட்டுகள், எப்படி தஸ்கீர் எடுக்க வேண்டும், அதோடைய காரணங்களையும் நம்மளுக்கு சொல்லி அழகாக பாடத்திலேயே நம்மளுக்கு கொடுக்கிறார்கள். வாருங்கள். இது நம்ம இதுக்கு முன்னாடி கண்டதில்லை, பார்த்துள்ளோம். ஏராபுக்கு எடுத்துக்காட்டு கொடுப்பார்கள். ஆனா அந்த பாடத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டுகள் கொடுத்து அதற்கு காரணம் கூறுவது என்பது இதில் தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வாருங்கள் பார்ப்போமா? ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அங்க கீழே என்ன செய்வோம், இத்தனை வார்த்தைகள் கொடுத்துட்டாங்க. இதோடைய அர்த்தத்தையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், கீழேயும் பார்த்துருவோம். இங்க ஒரு வாட்டி சுருக்கமா சொல்லிடுவோமா? ஓசுனுன் கிளை, கித்துன் பூனை, ஜுந்துபுன் வெட்டுக்கிளி, அப்புறம் வர்தத்துன் ரோஜா, நொமானு பெயர். இது நோமான் என்பது பெயர். அதுக்கப்புறமா அஸ்ஹாபுன் தோழர்கள். அப்புறம் ஷக்வா, இங்கு ஃபத்தஹ் இல்ல, சுகுந்தா வரணும் காஃபுக்கு. புகார். சன்சா, இதுவும் பெயர். அப்புறம் மர்ஹலத்துன், இது மர்ஹலத்துன்னா நிலை, ஒரு நிலை, ஒரு கட்டம், ஒரு என்னது பயணம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சம்ஹரியுன், நேர்த்தியான ஈட்டி அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா அக்ரபா ஊ அப்படின்னா பெண் தேல். அப்புறம் மிஹ்ரஜானு, மிஹ்ரஜான், மிஹ்ரஜான் என்பது ஒரு விழா, விழாவுக்கு மெஹ்ரஜான் என்பார்கள். சரியா? அதே போல மெஹ்ரஜான்னு பேர் வைக்கிறது ஒரு பழக்கமா இருக்கு. அதுக்கப்புறமா பாருங்க, ஆஹ் கா, காதத்துன். அப்ப காதத்துன் அப்படின்னா அழகான பெண்ணுக்கு காதத்துன் என்பார்கள். சரியா? அடுத்து ஹீஃபத்துன் ரிச்சம், மாலுன் செல்வம், நாபுன் கோரைப்பல், அதுக்குமா சீரத்துன் வரலாறு, மூஜிசுன் சுருக்கமானது. சரியா? அப்புறம் மூத்திமுன். அப்ப மூத்திமுன் என்பதற்கு பெயராக வைப்பது இது. ஒன்னொன்னு ஐத்தமிழ்ல இருந்து வந்தது. அப்ப மூத்திமுன்க்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். என்னன்னா, அனாதை ஆக்குபவர்னு அர்த்தம். இன்னொன்னு வந்து அனாதை குழந்தைகளை வைத்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே சொல்லலாம். சரியா? ஆஹ் இப்ப அடுத்து பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? ஆஜுன். ஆஜுன் என்பது யானை தந்தம். அப்புறம் ஆஹரு மற்றொன்று, ஷாயிருன் கவிஞர், தாயிருன் பறவை. பாருங்க, நம்ம பார்ப்போமா ஒன்னொன்னா?
ஃபர்ஸ்ட் உஸ்னா கிளை. அதுக்கு எப்படி எடுக்கணும்? உசைனுன்னு எடுக்கணும். சிறு கிளை, சிறிய கிளை. அப்ப ஏன் இந்த ஃபுஐல் வசன் எடுத்தோம்? லிஅன்னஹு சுலாசியுன், ஏனென்றால் நிச்சயமாக உஸ் என்ற வார்த்தை சுலாசியின் மூன்று எழுத்தை சார்ந்ததா இருக்கும். ஃபஹுவ, எனவே அந்த உஸ்ன் என்ற வார்த்தை யுஸகரு அலா ஃபுஐலின், ஃபுஐல் என்ற வசனின் பிரகாரம் தஸ்கீராக்கப்படும். மூணு எழுத்துக்கு ஃபுஐல் வசன் தானே, அதே மாதிரி எடுத்திருக்கோம். அடுத்து கித்துன், பூனை. குதைத்துன், சிறிய பூனை. அப்ப இதுக்கு ஏன் ஃபுஐல் வசன்ல குதைத்துன்னு எடுத்தோம்? காரணம் ஏனென்றால் கித் என்ற வார்த்தை சுலாசியன் மூன்றத்தை சார்ந்ததாக இருக்கிறது. ஃபஹுவ, எனவே அந்த கித் என்ற வார்த்தை யுஸகரு அலா ஃபுஐலின், ஃபுஐல் என்ற வசனின் பிரகாரம் தஸ்கீராக்கப்படும். வகத் ஸால இத்காமு, அந்த இதகாம் நீங்கி விட்டது. திட்டமாக அந்த இதுகாம் நீங்கி விட்டது. கித்துன் நீங்க என்ன வந்திருக்கு? இதுகாம்ல ஷத்துடன் வந்திருக்கு, இந்த இதுகாம் நீங்கி விட்டது. தவஸ்ஸுத்தியா இத்தஸ்கீரி பைன த்வாஐனி, இரண்டு தாவுக்கு மத்திய தஸ்கீருடைய யா நடுவில் வந்ததின் காரணமாக இதுதான் நீங்கிவிட்டது. இப்ப இந்த தாக்கு நடுவுல ஃபுஐல் வசன்ல யா வருதுல, அந்த யா தஸ்கீருடைய அந்த வசனில் வரக்கூடிய யா நடுவுல வந்து விட்டதால் இந்த ரெண்டு தாயும் பிரிச்சு விட்டுருச்சு. இதுல அந்த மாதிரி எந்த தடையும் இல்லை. ரெண்டு தாக்கு நடுவுல எதுவுமே வரல. அதனால கித்துன்னு இதுகாமூட படிச்சோம். இந்த யா நடுவுல வந்துட்டனால அதை பிரிச்சு உதைத் அப்படின்னு படிச்சோம். சரியா? அடுத்து ஜுந்துபுன். ஜுந்துபுக்குன்னு எப்படி வரணும்? ஜுனைதிபுன். அப்ப வெட்டுக்கிளின்னு தானே சொன்னோம். அப்ப ஜுனைதிபுன் படிக்கணும். அப்ப ஜுனைதிப் ஏன் படிச்சோம்? நாலு எழுத்துக்கு ஃபுஐல் வஸ்னு ஃபுஐல் ஜுனைதிப். ஏனென்றால் நிச்சயமாக ஜுந்துப் என்ற வார்த்தையாகிறது ருபாஇயுன் ஆங்கிலத்தை சார்ந்ததா இருக்கும். ஃபஹுவ, எனவே அந்த ஜுந்துப் என்ற வார்த்தை யுஸகரு அலா ஃபுஐலின், ஃபுஐல் என்ற வசனின் பிரகாரம் தஸ்கீராக்கப்படும். அடுத்து வருதத்துன். வருதத்துன் வந்து உரைதத்துன் படிக்கணும். இப்ப ஏன் அப்படி படிச்சோம்? ஏன்னா கடைசி தனி சொல்லி தா வந்துச்சுன்னா அது கணக்கு எடுக்க கூடாது. மிச்சம் மூணு எழுத்துக்கு என்ன வசனோ அதான் செய்யணும். மூணு எழுத்துக்கு ஃபுஐல் வசன், அதான் உரையுது. சரியா? இந்த தா வந்து அப்படியே அசலாவே வந்துச்சு, அந்த ஃபத்தஹாவே நம்ம அது கொடுக்கணும். லியன்னஹு, ஏனென்றால் நிச்சயமாக வருதத் என்ற லஃபுல் என்பது சுலாசியுல் உசூலி, அசல் எழுத்துக்கள் மூன்று எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அசல் எழுத்துக்கள் மூன்று எழுத்து. அசல் வெளியே பார்க்க நாலு இருக்கும், அசல் எழுத்துக்கள் மூன்று தானே. அது அசல் எழுத்துக்கள் மூன்று எழுத்தை சார்ந்ததா இருக்கும். மஹ்தூமுன் பித்தா இத்தனிசி, தனிசுடைய தாவி கொண்டு முடிக்கப்பட்டதா இருக்கும். தனிசுடைய தாவை கொண்டு தான் முடிக்கப்பட்டிருக்கு. ஃபலாய், எனவே ஃபலாயும் வரு இந்த தஸ்கீரி இலக்காயி, தஸ்கீரின் சமயத்தில் அந்த தாவின் பக்கம் பார்க்கப்படாது. தஸ்கீரின் சமயத்தில் இந்த தாவின் பக்கம் பார்க்காம இந்த வருதுக்கு மட்டும் என்ன செய்யணும்? தஸ்கீர் எடுக்கணும். இப்போ வருது என்பது மூணு எழுத்து, அதுக்கு ஃபுஐல் வசனு. உரைதுன்னு எடுத்துக்க அப்புறம் மறுபடியும் அந்த தானியத்தை சேர்த்துக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். சரியா? அடுத்து பாருங்க, நுஅமானு என்பது நுஐமானு எடுக்கணும். லிஅன்னஹு, ஏனென்றால் நிச்சயமாக இந்த நுஅமான் என்ற வார்த்தை வெளியே பார்க்க அஞ்சு இருக்கலாம், ஆனா அசல் என்னது? மூணு தான். இந்த அலிஃபுன் ஜாயிதா. சரியா? சுலாசியின் மூன்று எழுத்தை சார்ந்ததா இருக்கும். மக்தூமுன் பி அலிஃபின் வ நூனின் ஜாயிதத்தைனி, அதிகப்படியான அலிஃப் நூனை கொண்டு முடிக்கப்பட்ட மூன்று எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அப்ப அதிகப்படியான அலிஃப் நூனை கொண்டு முடிக்கப்பட்ட மூணு எழுத்தை சார்ந்தது. ஃபயுஸக்கரு தஸ்கீர சுலாசியி, எனவே அந்த வார்த்தை தஸ்கீராக்கப்படும். மூன்று எழுத்தை சார்ந்த தஸ்கீர் வார்த்தையின் தஸ்கீராக தஸ்கீர் எடுக்கப்படும். வலா யுன்தரு இலைஹிமா, அந்த அதிகப்படியான அலிஃப் நூனின் பக்கம் பார்க்கப்படாது. அந்த அலிஃப் நூன் பக்கம் பார்க்காம நுஅமுக்கு நுஐம்னு மாத்திட்டு மறுபடியும் அந்த அலிஃப் நூனை சேர்த்துக்கணும். இதை கணக்குல வைக்க கூடாது. நுஅமுக்கு நுஐம்னு மாத்திட்டு அதுக்கப்புறமா அலிஃப் நூன் சேர்த்து நுஐமான்னு மாத்தணும். அடுத்து பாருங்க, அஸ்ஹாபுன். அப்ப அஸ்ஹாபுனுக்கு உசைஹாபுன். அஃஆல் வஸனில் வந்தால் அப்ப என்ன செய்யணும்? இந்த அலிஃப் பா கடைசியில இதை விட்டுட்டு அதுக்கு மட்டும் உசை அப்படி மாத்திரம் மறுபடியும் அலிஃப் பா கொண்டு வரணும். அஃஆல் வஸன்ல அதான சட்டம், அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. சிறு தோழர்கள், இதுக்கெல்லாம் ஒரே அர்த்தம் தான். மேலேயே அர்த்தம் சொல்லிட்டோம். எல்லாத்தையும் சின்னது நிக்கணும். ரோஜானா உரைதா, சின்ன ரோஜா. நோமானா சின்ன நோமான். அதே போல் தோழர்கள்னா சிறிய தோழர்கள். ஷக்வானா இன்னும் இது வரல, பார்ப்போம். உசைஹாப்னா என்னது? சிறிய தோழர்கள். லியன்னஹு, என்ற நிச்சயமாக அஸ்ஹாப் என்ற லஃபுல் வார்த்தையாகிறது ஜம்உன் அலா வஸ்னி அஃஆலின், அஃஆல் என்ற வஸ்னின் பிரகாரம் உள்ள பன்மையாகும். அஸ்ஹாப் வந்துட்டா அது ஃபுஐல் வஸ்ன்ல தானே எடுக்கணும் நம்ம. அதான் இங்க அப்படி ஃபுஐல் வஸ்ன்ல எடுத்திருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்க, ஷக்வா முறையிடுதல், சுகையா சிறிய முறையிடுதல். பாருங்க, அப்ப ஏன் சுகையான்னு படிச்சோம்? அதான் இப்ப பார்க்க போறோம். பாருங்க, அஸ்லுஹு சுகைவா, சுகையாவுடைய அசல் என்பது சுகைவா. இப்ப ஷக்வா வந்தா நம்ம என்ன படிப்போம்? இந்த வாவு, இந்த அலிஃப் இருக்குல்ல, நம்ம எழுதும் போது யார் எழுதுவோம், ஆனா படிக்கும்போது ஷக்வா தானே படிக்கிறோம். அந்த தானிஸோடைய மக்சூரான அலிஃப் இருக்குல்ல, அந்த அலிஃப்ல கணக்கு இல்லாம சுகைவ் அப்படின்னு மாத்திரும். அதுக்கப்புறமா அந்த அலிஃபை சேர்த்துப்போம் சுகைவா
அப்படிதான் இருக்கும். சுகைவா அப்படிதான் இருக்கும் அதோடைய அசல். சுகையாவுடைய அசலாகிறது சுகைவாவாக இருக்கும். ஏனென்றால் நிச்சயமாக அந்த அது ஆகிறது ஷக்வா என்ற லஃப்ல் வார்த்தையாகிறது சுலாசியுல் உசூலி அசல் எழுத்துக்கள் மூன்று எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அலிஃபை சேர்க்காம ஷீன் காஃப் வாவ் அதான் அசல். அசல் எழுத்துக்கள் மூன்று எழுத்தை சார்ந்ததா இருக்கும். மக்தூம் பி அலிஃபி தனீஸின் மக்சூரத்தி தனீஸுடைய மக்சூரான அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்ட அசல் எழுத்துக்கள் மூன்று எழுத்தை சார்ந்ததா இருக்கும். கரெக்ட் தானே? கடைசியில் வரக்கூடிய அந்த மக்சூரான அலிஃப் இல்லாம பார்த்தோம்னா மூணு எழுத்து தான் அசல். அதான் கடைசியில அந்த மக்சூரான தனிசுடைய அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்டுள்ளது. فَيُصَغَّرُ تَصْغِيرَ الثُّلَاثِي. எனவே அந்த ஷக்வா என்ற வார்த்தை மூன்றெழுத்தை சார்ந்த ஒரு வார்த்தையின் தஸ்கீராக்கப்படும். மூன்றெழுத்தை சார்ந்த சுகைவ் அது மாதிரி கடைசி அலிஃப் சேர்த்து சுகைவா அப்படின்னு. ஃபுஐல் சுகைவ் அதுக்கப்புறம் சுகைவா. சரியா? அலிஃபை சேர்த்துக்கணும். இப்ப சுகைவான்னு வந்ததுக்கு காரணம் சொல்லிட்டாங்க. இப்ப சுகையான் ஏன் மாறிச்சு? சுகைவான் வர வேண்டியது ஏன் சுகையான் மாறிச்சுன்னு சொல்ல போறோம். சும்ம ஹதஸ ஃபீஹி அலாலுன். பிறகு சுகைவான் ஆன பிறகு அந்த வார்த்தையிலே அந்த ஷக்வா என்ற வார்த்தை சுகைவா என்று ஆன பிறகு அந்த சுகைவாவிலே உண்டானது ஏலாலுன். என்ன உண்டானது? ஏலால் உண்டாகிவிட்டது. ஏலாளுடைய சட்டம் பார்த்துட்டோம்ல, ஒரு பெரும் சட்டம். ஏலால் உண்டாகிவிட்டது. கல்வில் வாவியான் வாவை யாவாக புரட்டுவதை கொண்டு ஏலால் உண்டாகிவிட்டது. ஆஹ் ஏன் அதை வாவை யாவா மாத்தணும்? சுகைவால இந்த வாவை இந்த இருக்குல்ல இந்த வாவை யாவாக புரட்டுவதை கொண்டு ஏழால் உண்டாகிவிட்டது. ஏன் அந்த வாவை யாவா மாத்தணும்? நிஜித்திமாயில் வாவி வலியாகி வசபகை அஹதிஹிமா பிசுக்கூனி. வாவும் யாவும் ஒன்று சேர்ந்து அந்த இரண்டில் ஒன்று சுக்குனை கொண்டு முந்தி இருப்பதின் காரணமாக வாவ் யாவாக புரட்டுவதை கொண்டு ஏழால் உண்டாகிவிட்டது. அப்ப நம்ம சட்டம் ஏழால் சட்டத்துல படிச்சோம். என்ன ஏழால் சட்டம்? வாவும் யாவும் ஒரு இடத்துல உண்டாகி அதிலே முதலாவது இங்க இது இல்ல, இந்த இருக்குல்ல யாவும் வாவும். இந்த யாவும் வாவும் என்னது? ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்து அதுல முதல் எழுத்து சுக்குன். யாவுக்கு என்ன இருக்கு? சுக்குன் தானே இருக்கு. அந்த யாவுக்கு சுக்குன் வந்தா என்ன செய்யணும் நம்ம? அதை மாத்தி படிக்க வேண்டும். அந்த சுக்குன் எதுக்கு வந்துச்சோ அதுக்கு தோதுவா மாத்தி படிக்க வேண்டும். அந்த வாவை யாவா மாத்திரணும்னு படிச்சோம்ல ஏழாளுடைய சட்டத்துல. அதனாலதான் இங்க யாவும் வாவும் ஒன்னா வந்துருச்சு. அதே போல முதலாவது எழுத்துக்கு சுக்குன் வந்துருச்சு. அதனால என்ன செஞ்சிட்டோம்? அந்த வாவை யாவா மாத்தி இதுகாம் செஞ்சு சுகையா அப்படின்னு மாத்தி படிக்கிறோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. நமது எடுத்துக்காட்டுகள் நம்மளுக்கு சொல்கிறார்கள். தொடர்ந்து வாருங்கள் பார்ப்போம். ஆகிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.